குருவிலாபாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. அம்மாவோடைய தம்பி இவங்க பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு தினம்ல, ஸோ அதனால் வந்து நான் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி குடியரசு தினம் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுது. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்காங்க என்னுடைய ஸ்கூலில். முன்னாடி இந்த ஸ்கூலில் ப்ரோக்ராம்லாம் நிறைய நடக்கும், ஆனால் வந்ததில்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து இவங்க அண்ணன் பொண்ணு வந்து சாதனை வந்து டான்ஸ் ஆட போகிறோம், எல்லோரும் வாங்க சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தால, அதனால் வச்சனே எல்லோரும் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து இப்போ நான் வந்து வேலைக்கு கிளம்புறேன். எங்களை விட்டுட்டு போகிறதுக்காக வந்தாங்க. ஆமாம், பட்டு நான் வந்து விட்டுட்டு இப்போ நான் கிளம்பிடுவேன். இவங்க போய்ட்டு டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்குது அதுதான் வந்து காட்டுவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். சரி, பாய் பாய் பாய். சூப்பராக அழகான சோடிப்பு, அழகாக இருக்காங்க. சூப்பர் 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 சூப்பரா சூப்பர். பாய். செயல்பாடுகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள் இன்று அரசு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் பேசிட்டு இருக்காங்க. தொகை செலவு பண்ணி பரிசளிப்பு நடைபெற உள்ளது. முதலாவதாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஏ ஹரிணி. Gopika. Today I am going to speak in Subhash Chandra Bose. Subhash Chandra Bose was a great freedom fighter of India. He was born on January 28. இதன் அரசியலமைப்பு விரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பின்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26ஆம் தேதி முழுமையடைந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதனையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத இன மொழி வேறுபாடு இன்றி நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்வாயிங் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறது இல்லாமல் வத்சன் ஒரு பக்கம் வந்து செமையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். நாங்கள் எல்லாருமே அங்கே ஸ்டேஜில் ஆடுறத பார்க்கல, வத்சன் ஆடுறது தான் நாங்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருந்தோம். எப்படின்னா வந்து அவனுக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். எப்போ எங்கே எந்த இடத்துல பாட்டு போட்டாலுமே ஏதாவது ஆட ஆரம்பிச்சிருவான். ஏதாவது ஒரு ஸ்டெப் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு போட்டுருவான். அது எந்த பாட்டாக இருந்தாலும், அது வந்து லவ் சாங்காக இருந்தாலுமே சரி, சாமி பாட்டாக இருந்தாலுமே சரி, சேடாக இருந்தாலுமே, ஏதாவது ஒரு சாங்கு, ஏதாவது ஒரு மெலடி பிஜிஎம் போட்டாலுமே அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். அவனுக்குள்ளே அந்த ஆடுற திறமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவனை அதில் சேர்த்து விடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதனா வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பான் ஸ்டேஜில். பசங்க வந்து இந்த ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச்லாம் நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க. இது வந்து பட்டு படித்த ஸ்கூல் தான் இது அவங்க, பட் ஆனால் வரல. அத்தனை பேரும் கேட்ட கவிதைகளை மாப்பட புல்மடியில் வாங்கி முப்பெடாத தமிழாய் விளையாடும் கன்னி தமிழை நான் பிளக்கப்பாடி நடமாடும் நற்படுவர் அத்தனை பேரையும் வணங்கி துவங்கிறேன். இம்முறை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதிதாசன் கவிதைகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொள்ளாச்சி சந்தையில் அந்த பாட்டு. இந்த பாட்டுக்குமே சாதனை வந்து டான்ஸ் ஆடக்குள்ளே வச்சனும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தான். இதில் பிங்க் கலர் சாரீ கட்டிகிட்ருக்கால அவள் தான் அவங்க அண்ணன் பொண்ணு. அவங்க அம்மா தான் வந்து அந்த சாரீலாம் அழகாக கட்டி விட்டுருந்தாங்க. கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவாங்க. அவளுக்குமே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவள் வந்து எப்பயுமே வீட்டாண்ட வந்து வச்சனுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுப்பான். ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, வச்சனும் செம்மையாக டான்ஸ் ஆடுறான்.
வந்து 2 பேரும் அவங்க அக்காவும் அவனும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஏதாவது பாட்டு வச்சுட்டு. இப்போ வந்து இது வந்து பட்டு படித்த ஸ்கூல் இது. இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் குடியரசு தினத்தில் நடக்கிற ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கே வந்து ஒரு எப்படின்னா கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா. ஒரு ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்குறதுலாம் அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம படித்த ஸ்கூலுக்கே திருப்பிலாம் போக முடியாது, போயிட்டும் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு லக்கு இருக்குது எனக்கு போய் பார்க்குறதுக்கு. அடிக்கடி போயிட்டு அந்த ஸ்கூலை பார்க்கலாம். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். பின்னாடி வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க வந்து சின்ன ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வச்சனை வந்து பால்வாடி கூப்பிட்டு போகிறோம் இல்லையா, அங்கே தான் இருக்காங்க அந்த குட்டி பசங்க. அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த பெரிய ஸ்கூலுக்கு. இது வந்து இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆனால் அங்கே 5th வரைக்கும் தான் இருக்குது. இங்கே கூப்பிட்டு வந்து இந்த ப்ரோக்ராமெல்லாம் அவங்க காமிப்பாங்க. அங்கே கொடி ஏற்றிட்டு இங்கே வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த ஒரே ஒரு டான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச செமையாக இருக்குது, சூப்பராக. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு, புடவை, காஸ்டியூம் எல்லாமே அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் டான்ஸு. இந்த டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ டான்ஸுக்குமே வந்து 1 by 1 ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ வட்சனுக்கு ப்ரைஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கப்புறமேட்டா ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமையும் முடிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 1 by 1 ப்ரைஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஆமாம் பாட்டு பாடினவங்களுக்கு, கவிதை சொன்னவங்களுக்கு, டான்ஸ் ஆடினவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரைஸ். அடுத்ததாக கட்டுரை போட்டிகளுக்கான பரிசளிப்பு எம் பிரவீனா. வட்சன் கூட சூப்பராக டான்ஸ் ஆடினா, அவனுக்கு எம் ப்ரைஸ் பிரவீனா கொடுத்தாங்க. 6th B முதல் பரிசு. ஆர் ஸ்வேதா 3ஆம் பரிசு. அடிக்கலாம், தோல்ல கை போடுறான். எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. சரி விடுங்க. அடுத்தது 9 முதல் 10ஆம் வகுப்பு மாணவருக்கான கட்டுரை போட்டி ஆர் கோகிலா முதல் பரிசு. டான்ஸ்லாம் முடிஞ்சிட்டு வருது. அம்மாவுடைய தம்பி இவங்க பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ஆமாம், வீடு கிரக பேச வருது இல்லையா, அதுக்காக. பத்திரிக்கை வைக்கனா ஐ மீன் சொல்கிறதுக்கு பத்திரிக்கை அடிக்கல, வாயால் சொல்கிறாங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக. சரி சரி ஓகே சித்தி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சித்தியும் சித்தப்பா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தோம்மா. ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4 மணிக்கு மேலே. அம்மா வந்து தம்பியை கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. வந்ததே எங்களுக்கு தெரியாது. வந்து வெளியில் நின்று கிரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நாமான்னு தூங்குறேன். எழுந்து வந்தால் சித்தி வந்திருக்காங்க. அது வந்தது பேசுனது எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா வந்து தூக்கத்தில் எழுந்து வெல்கம் பண்ணதில் அந்த வீடியோ ஞாபகமே இல்லை. கிளம்புக்குள்ளே பத்திரிக்கை வைக்கக்குள்ளே தான் வீடியோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஞாபகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்புக்குள்ளே தான் அந்த ஒரு கிளிக் எடுக்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு டீலாம் போட்டு கொடுத்தேன். டீலாம் குடித்தாங்க, கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து பொழுது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வர 10ஆம் தேதி திங்கட்கிழமை தான் சித்தியும் சித்தப்பாவும் இப்போ வந்தாங்க. காலையில் வந்து வினோத் மாமாவும் சங்கீதா அக்காவும் வந்திருந்தாங்க. காலையில் அவங்க வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம். ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சாங்க. அதனால தான் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. பட்டு வந்து இல்லை, கடையில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபோனில் நான் சொல்லிக்கிறேன் சேகர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.